ஹாய் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆஷ்வுட் ஸ்பேரோ. ஆக்சுவலாக இன்றைக்கான இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு சொன்னால், இந்த சேனலை பற்றி இருக்க போகுது, என்னை பற்றி இருக்க போகுது, உங்களை பற்றி இருக்க போகுது. ஆமாம், என்னோடய யூடியூப் சேனல் ஜேர்னி பற்றி தான் நான் பேச போகிறேன். நான் எப்படி ஒரு யூடியூபரை மாறினேன், என்னோடய யூடியூப் சேனல் ஜேர்னி எப்படி இருந்தது, நான் அதில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. இதற்கு முன்னாடி கிட்டத்தட்ட 399 வீடியோஸ் போட்டிருக்கோம். எதுலேயுமே நான் ஒரு ஓப்பன் டாக் நான் பண்ணதே கிடையாது. ஆனால் இந்த ஒரு வீடியோவில் நான் எப்படி ஒரு யூடியூபரான, யூடியூப் சேனலோட ஜேர்னி என்ன, ஸ்ட்ரகிள்ஸ்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றியே நான் ஷேர் பண்ண போகிறேன் உங்ககிட்ட. நான் இன்றைக்கி நான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான காரணம், நான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணது. என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் காலேஜ் செமஸ்டர் லீவில் நான் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணி அதில் நான் வீடியோ போட ஆரம்பிக்கிறேன். எப்படி அப்படின்னு சொன்னால், நான் ஸ்கிரிப்டெலாம் உட்காந்து பயங்கரமாக எழுதிட்டு இருப்பேன். எழுதிட்டு ப்ரிப்பர்லாம் பண்ணிவிட்டு பின்னாடி ஒரு ஆரஞ்சு கலர் துணி இருக்கும். எப்படி அப்படின்னு சொன்னால், அது டேபிளில் போடுற துணி. அதை எடுத்து பின்னாடி கரெக்டாக ஒட்டிட்டு நம்ம உட்காந்து பேசுகிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருப்பேன். எப்படின்னா, ஒரு ஓப்பனான பிளேஸ், ஃபுல்லாக சத்தமாக தான் கேட்கும். பட் அப்போதைக்குமே என்கிட்ட மைக் இருந்தது. ஒரு 155 ரூபாவில் ஒரு மைக் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு உட்காந்து நான் பேசிகிட்டு இருப்பேன். என்னோடய பேஷனுக்கு நான் டெடிக்கேஷனாக உட்காந்து ஸ்கிரிப்ட்லாம் எழுதி பேசினது அப்படிங்கிறது இப்போ எனக்கு ஒரு மெமரிஸ், ஒரு நல்ல மெமரிஸாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி பேசும்போதுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு சுற்றி இருக்கிறவங்களாம் சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயமே நம்மளால் பண்ண முடியும். எனக்கு எங்கள் வீட்டில் சரியான சப்போர்ட் பண்ணாங்க. பண்ணு, ஓகே தான், நீ பண்ணுப்பா, நீ எது பண்ணாலும் ரைட்டாக தான்ப்பா இருக்கும். அதே மாதிரி நான் பண்ணும்போதுமே அவங்க எனக்காக நான் ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன் அப்படிங்கும்போது சத்தம் போடாமல் அப்படிலாம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு அருமையான ஒரு விஷயமா எனக்கு தோணுது. இப்போ அப்படி ஒரு சப்போர்ட் பண்ணி அவங்க அவங்களோட சப்போர்ட்லாம் கொடுக்கல அப்படின்னு சொன்னால், நான் இன்றைக்கி இங்கே நின்று பேசியிருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்க. நீ பண்ணுடா, எது வேணால் பண்ணுடா, நீ நல்லா தாண்டா பண்ணுவ, எது பண்ணாலும் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட். ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நான் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுறேன். எல்லாரும் பார்த்துருவானுங்க. ஒரு 1000-2000 வியூஸ்க்கு மேலே போகும், மில்லியன் கணக்கில் வியூஸ் போகும். அப்படி தான் என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கும்போது எனக்கு தோணுன விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், யார் பண்ணுறா, நம்ம பண்ணுறோம், நான் பண்ணுறேன், நம்மளோட சேர்ந்து பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ ஏய் பா வேறு லெவல், சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுவாங்க. 1 மில்லியன் என்ன 10 மில்லியன் அடிக்கும் வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அபரிவிதமான ஒரு நம்பிக்கை, ஒரு கான்ஃபிடென்ட், அதில் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். போஸ்ட் பண்ணால் நான் ஷேர் பண்ணவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு எல்லாருமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, வா வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் இன்றைக்கி நான் பண்ண அந்த ஃபஸ்ட்டு வீடியோ நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு தோன்ற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ நம்ம இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பண்ணியிருக்கோம்ல, நம்மக்கிட்ட எதுவுமே சரியாக கிடையாது. பட் நம்ம அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கும்போது என்ன நானே நினச்சி நான் பெருமைப்பட்டுப்பேன். வேறு லெவல்ரா, வேறு லெவலில் நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு கான்ஃபிடென்ட் தான் எல்லாருக்கும் வேணும். கான்ஃபிடென்ட் இருக்கணும், ஹார்ட் ஒர்க் இருக்கணும், கன்சிஸ்டன்சி இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக வெற்றி பெறலாம் வாழ்க்கையில். அப்படி கன்சிஸ்டன்ஸாக வீடியோ போட்டுட்ருப்பேன். இப்படி போட்டுகிட்டே இருக்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாத்தையுமே நான் கேட்பேன், நான் பண்ணுறது நல்லா இருக்கா, நல்லா தான் நான் பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ஃபேமிலி எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சூப்பராக இருக்குது, வா வேறு லெவல், நல்லா தான் இருக்குது, தொடர்ந்து பண்ணால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கும்போது அவங்க மூஞ்சி முன்னாடி நம்மளை திட்ட முடியாது இல்லையா, நல்லா இல்லைடா, என்னடா பண்ணுற நீ, இதெல்லாம் நல்லாவாடா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால் ஃப்ரெண்ட்ஸுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், சூப்பர் தருண், வேறு லெவல் யூடியூபர், அடுத்து நீ தான் வருங்கால யூடியூபர், 1 மில்லியன் 2 மில்லியன் வியூஸ், அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிளெஸிங் பண்ணுறாங்க. ஆனால் நான் இந்த ஒரு விஷயத்தை நான் வியூஸ்க்காகையோ சப்ஸ்கிரைப்ஸ்க்காகையோ நான் பண்ணலை. நான் ஆரம்பித்தப்போ இப்பயும் சரி, நான் ஆரம்பிக்கும் போது என்னோடய மோட்டிவ் என்னவாக இருந்தது அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம சொல்லணும், அதை நிறைய பேர் பார்க்கணும்.
அவங்க வந்து இதை வந்து புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து நினச்சேன். இப்போ வரைக்கும் அப்படி தான் நினச்சிட்டு வந்து நான் வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். இப்படி போயிட்டு இருந்த என்னோடய யூடியூப் சேனலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக வந்து வந்தது வந்து ஒரு கமெண்ட் வந்து ரொம்பவே வந்து எப்படி சொல்கிறது, ரொம்பவே நம்மளை வந்து ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாக்குற ஒரு கமெண்ட் வந்து வந்தது. அப்போ வந்து எனக்கு தோணுன ஒரே ஒரு விஷயம், நம்ம வந்து யூடியூப்பை விட்டு வந்து போயிடலாம், எதுக்கு இதெல்லாம் வந்து நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து தோணி, இதுக்கு மேலே நம்ம வந்து வீடியோவே போடக்கூடாதுடா, எப்பா என்ன இது இப்படி கமெண்ட் வந்திருக்கு, நம்ம வந்து நல்லது தானே நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் யூடியூப் சேனல்லே வந்து டெலிட் பண்ணிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கெலாம் வந்து நான் வந்து போயிட்டேன். அப்போ வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்படி வந்து 1000 பேர் வந்து கமெண்ட் பண்ணுவான், அப்படி 1000 பேர் கமெண்ட் பண்ணுறவனே 1000 பேர் கமெண்ட் பண்ணால் கூட வந்து நீ அதெல்லாம் வந்து கண்டுக்க வந்து கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால், நீ பண்ணுற விஷயம் வந்து நல்ல விஷயம்தான் வந்து பண்ணிகிட்ருக்க, நல்ல ஒரு கண்டென்ட்டாக எடுத்து அந்த கண்டென்ட்டை வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துகிற, இப்படிலாம் வந்து நிறைய பேர் வந்து பண்ண மாட்டாங்க. இதுவே வந்து ஒரு ஸ்போர்ட்டிவான ஒரு விஷயம். அதனால் நீ வந்து என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னால், உன் கண்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணு, நீ அதை வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னால், இதுக்கு தான் சொல்லுவாங்க நல்ல நண்பர்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய நண்பன் என்னை வந்து கரெக்டாக வந்து வழி நடத்தினா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். இப்படி தான் நிறைய பேருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், நல்ல வழியை வந்து சொல்லுவாங்க, இப்படி போடா நல்லாயிருக்கும், இந்த வழி தான் உனக்கு கரெக்டான வழி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏய் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கெட்ட வழிக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸை வந்து தள்ளிட்டு வந்து போவாங்க. பட் இங்கே வந்து நம்ம மைண்டு தான் வந்து மெயினாக இருக்கணும். நம்ம வந்து நல்ல வழியில் போகிறது நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்லது நடக்கும், கெட்ட வழியில் போகிறது சூஸ் பண்ணாலும் நமக்கு கெட்டது நடக்கும். பட் டிசிஷன் மேக்கர் எப்பயுமே வந்து நம்மளாக தான் வந்து இருக்கணும், நல்ல விஷயங்களை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும், நல்ல விஷயத்த தான் வந்து செய்யணும் அப்படிங்கிறது வந்து நான் இங்கே வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன். இப்படி வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கான், நானும் வீடியோஸ் வந்து பண்ணிக்கிட்டே வந்திருக்கேன். எனக்கு வந்து இதில் ஒரு ஸ்ட்ரகிள்ஸான ஒரு சமயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நான் வந்து காலேஜ் வந்து முடிக்கிறேன், நான் வந்து கம்பெனி வந்து போகிறேன். கம்பெனி போகும்போது எனக்கு வந்து வீடியோ பண்ண வந்து டைம் வந்து இருக்காது, எடிட் பண்ண டைம் இருக்காது. ஏன்னா நம்ம சேனலில் எல்லாமே பண்ணுறதே வந்து நம்ம மட்டும்தான் வந்து பண்ணுவோம். வீடியோ எடுக்கிறது நம்ம தான், வீடியோ வந்து எடிட் பண்ணுறது வந்து நம்ம தான், வீடியோ போஸ்ட் பண்ணுறது நம்ம தான், அதுக்கு வந்து கேப்ஷன் வந்து ரெடி பண்ணுறது, அதுக்கு வந்து டேக்ஸ் வந்து பார்க்குறது, எல்லாமே ஆல் வந்து நம்ம மட்டும்தான் நம்ம சேனலை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். அப்படிங்கும்போது நம்ம மட்டும்தான் எல்லாமே வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து எனக்கு வந்து கம்பெனியில் வந்து டைமிங் வந்து ஒரு 12 மணி நேரம் 10 மணி நேரம் அப்படிங்கும்போது வந்து என்னால் எடிட் பண்ண முடியல, ஷூட் பண்ண முடியல. பட் என்னோடய பேஷன் வந்து என்ன அப்படின்னு சொன்னால், நீ எதனா பண்ணணும், நீ கண்டிப்பாக இந்த யூடியூப்பில் வந்து எதனா ஒரு பண்ணணும், அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். 2022 அக்டோபரில் வந்து நான் இன்னொரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணுறேன், ஆஸ்டியூட் ஸ்பேரோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நேம்க்காகவே வந்து நான் டிக்ஷனரிலாம் தேடி ஒரு சூப்பரான ஒரு நேம் வைக்கணும், ஒரு பயங்கரமான ஒரு நேம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆஸ்டியூட் ஸ்பேரோ அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு நேமை வந்து நான் வந்து சூஸ் பண்ணி வந்து வைக்கிறேன். இப்படி நேம்லாம் நான் வச்சுட்டேன், கன்சிஸ்டண்ட்டாக நான் வந்து வீடியோ போடணும், நல்ல வீடியோ போடணும், குவாலிட்டியான வீடியோ போடணும், ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக நம்ம வந்து வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணி போட்டுட்டு வந்து இருக்கேன். ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக நல்லா வந்து போகுது. இதில் வந்து எனக்கு நான் யூடியூபர் அப்படின்னு பெருமைப்பட்ட ஒரு தருணம் என்ன அப்படின்னு சொன்னால், யூனிஃபைடு தியரி, ஸ்ட்ரிங் தியரி பற்றி நான் வந்து பேசியிருப்பேன். அப்போ வந்து எனக்கு வந்து ஒரு கமெண்ட் வந்து வருது, இந்த மாதிரி வந்து இந்த தியரியை பற்றி இது வரைக்கும் யாருமே வந்து பேசவே இல்லைண்ணா, ஆனால் நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க, எந்த யூடியூபர்ஸும் வந்து இதை பற்றி வந்து பேசலை, நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பேசியிருக்கீங்க. அப்படிங்கும்போது வந்து எனக்கு வந்து அந்த ஒரு கமெண்ட் படிக்கும்போது எனக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லா வந்து இருந்தது. நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து தெரியாத ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு வந்து சொல்கிறோம், அப்போது வந்து அது கரெக்டாக தான் வந்து கரெக்டாக ரீச் ஆகுது, கரெக்டான பீப்புள்ஸ்க்கு வந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், இலக்கியம் பற்றியுமே, தமிழ் இலக்கியம் அதை பற்றிலாம் வந்து நம்ம வந்து பேசிகிட்டு இருந்திருப்போம். தமிழ் இலக்கியத்தை பற்றி பேசும்போதுமே வந்து நீங்கள் வந்து அழகாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, அதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படிங்கிற கமெண்ட்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து வந்துருக்குது. அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஷார்ட்ஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரீசெண்டாக இருக்கிற ஷார்ட்ஸ் போடலாம். நம்ம ஹிஸ்ட்ரி சம்மந்தமாக வந்து பேசிகிட்டு இருக்கோம், நமக்கு எந்த வியூஸுமே வந்து போகலை, நிறைய பேர் வந்து பார்க்கலை. அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து நாலேஜபிளாக வந்து போடுவோம். பட் ஷார்ட்ஸில் வந்து நம்ம என்ன கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸை ஏற்றுறதையோ இல்லை வியூஸ் ஏற்றுறதையோ வந்து நம்ம வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்போ வந்து என்னாச்சு அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து மில்லியன்ஸ் கணக்கில் வந்து வியூஸ் வந்து போகுது, நிறைய கமெண்ட்ஸ் வந்து வருது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு சினிமா சம்மந்தமாக நான் வந்து ஷார்ட்ஸ் வந்து போட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நாலேஜ் சம்மந்தமாக நான் நிறைய ஷார்ட்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கேன்.
ஆனால் எனக்கு வந்து அதுக்கடுத்து சினிமா சம்மந்தமாக எனக்கு ஷார்ட்ஸ் பண்ண வந்து எனக்கு வந்து பிடிக்கலை. ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ஒரு நாலேஜபிளாக நம்ம டீச் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம வந்து யூடியூப் ஃபீல்டுக்குள்ளே வந்தோம். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குறோம், நம்மளுடைய கோட்பாட்டுக்கே நம்ம எதிராக வந்து நடந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு அது பண்ண வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஹிஸ்ட்ரி சம்மந்தமான விஷயங்கள், நம்ம நாட்டில் நடக்கிறதுலாம் நம்ம ஏன் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தோணுச்சு. பர்சனலாக இந்த நாட்டில் வந்து நிறைய விஷயங்கள் தப்பாக வந்து நடந்திருக்கு. தப்பாக நடந்த எல்லா விஷயத்துக்கும் வந்து நம்ம வந்து குரல் கொடுத்துருக்கோம். தப்பாக நடந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து விட்டது வந்து கிடையாது. நம்ம கன்சிஸ்டண்ட்டாக இருந்த சமயத்தில் இப்போ வரைக்குமே ஒரு விஷயம் தப்பாக நடந்தது அப்படின்னு சொன்னால் நம்ம அதை பற்றி பேசுகிறதுக்கு தயாராக தான் இருக்கோம் அப்படிங்கிறது வந்து நான் இங்கே வந்து தெரிவிச்சுக்கிறேன். இப்படி போயிட்டுருக்கிற சமயத்தில் என்னோடய ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நான் வந்து நைட் டைம் தான் வந்து ஷூட் வந்து பண்ணுவேன். ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எடிட் பண்ணி நம்ம போடுறதுக்கே வந்து 1 மணி 2 மணி வந்து ஆகிரும். பட் இதெல்லாம் வந்து நான் வந்து பண்ணினேன். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்மளோட ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு கட்டத்தில் இது எப்படி போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கெயின் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து நல்ல மெசேஜஸ்மே, நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் வந்து பண்ணுங்கண்ணா அந்த மாதிரிலாம் வந்து நிறைய மோட்டிவேட் வந்து நம்ம வந்து பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது நான் வந்து இன்னுமே வந்து நிறைய வீடியோஸ் வந்து போட வந்து ஆரம்பித்தேன். பட் அது வந்து வியூஸ் வந்து அந்தளவுக்கு வந்து எனக்கு வந்து போகலை. ஏன் போகலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அது எதற்காக என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியல. நான் வந்து போரிங்காக நான் வந்து பேசுகிறேன்னா, இல்லை வந்து என்னோடய கண்டென்ட் வந்து சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டுலாம் எனக்கு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தையோ, எனக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட்டையோ மற்றவங்களுக்கு வந்து நான் வந்து டெலிவரி வந்து பண்ணுறேன். அப்படிங்கும்போது அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் வந்து நான் யூடியூபர் அப்படிங்கிற ஒரு ஃபீலே வந்து எனக்கு வந்து வரும். அப்படிங்கும்போது என்னோடய பேஷனை வந்து நான் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிக்கிட்டே வந்து இருக்கிறேன். இப்படி இருக்கும்போது வந்து எனக்கு 10 வியூஸு 5 வியூஸுன்னு வரும்போது எனக்கு வந்து மனசு வந்து உடைய வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னு சொன்னால், நான் வந்து கம்பெனியில் வந்து ஒர்க் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அப்படியே போகும்போது என்னோடய க்ரோத்தை வந்து நான் வந்து பார்க்கணும். நான் வந்து அப்பயும் வந்து நான் நைட்டு வந்து ஷூட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இந்த மாதிரி வந்து வேலைக்கு போகிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து பர்சனலாக அது ரொம்பவே வந்து சுத்தமாக வந்து செட் ஆகாத ஒரு விஷயத்த மறுபடியும் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு யூஸ்மே இல்லைடா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்ல வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஃபெயிலியர் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னை வந்து நானே வந்து யோசிக்க வந்து ஆரம்பித்தேன். அந்த சமயங்களில் எனக்கு ஒரு யூடியூப் வீடியோ பண்ணுறதே வந்து எனக்கு வந்து பிடிக்காமல் வந்து போயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அதுவே எனக்கு வந்து பிடிக்காமல் வந்து போயிடுச்சு. அப்படி பிடிக்காமல் போன சமயத்தில் என்னால் வந்து வீடியோஸ் வந்து போட முடியல. நிறைய காரணங்கள். நான் கரெக்டாக போடுறேன்னு சொல்லுவேன், ஆனால் வந்து நான் வந்து போட மாட்டேன். நான் கன்சிஸ்டண்ட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன், ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக நான் இருக்க மாட்டேன். ஆனாலுமே எனக்கு ஒரு சில ஃபாலோவிங் வந்து இருந்தது. நீங்கள் ஏன் வீடியோ போடலை, நீங்கள் வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னாலுமே வந்து என்னால் வந்து அதை கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஏன் அப்படின்னு சொன்னால், வியூஸ் கம்மியாக இருக்குது, நிறைய பேர் பார்க்க மாட்டேங்கிறாங்க, நிறைய பேருக்கு போய் சேராத ஒரு விஷயத்த நான் ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோணுது. ஆனால் இது ஒரு கட்டத்தில் எப்படி போய் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நீ வந்து வீடியோ பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வியூஸ்க்காக வந்து பண்ணலை. அதுதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன். நான் வந்து சினிமா வீடியோஸ் கண்டென்ட்லாம் போடும்போது வந்து எனக்கு அது சாட்டிஸ்ஃபிகேஷனாக இல்லை. நான் அடுத்து அதை போடவே வந்து கிடையாது. ஒரு நாலேஜபிளான ஒரு கண்டென்ட் வந்து நம்மளோட ஆடியன்ஸ்க்கு வந்து போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து நினைக்கிற ஆள். அப்படிங்கும்போது அந்த கண்டென்ட் ஃபுல்லாக வந்து நான் ஸ்டாப் பண்ணேன். எனக்கு வியூஸ் வேணும், எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து நினச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னால், என்னால் இப்போ கூட வந்து ஷார்ட்ஸ் வந்து அருமையாக வந்து மேக் பண்ண முடியும், சினிமா சம்மந்தமாக மேக் பண்ண முடியும், மில்லியன்ஸ் கணக்கில் வியூஸ் வந்து வாங்க முடியும். அப்படி வாங்கி லேக்ஸ் கணக்கில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து என்னால் ஏற்ற முடியும். பட் எனக்கு அது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து முடிவு பண்ணேன். அப்படி முடிவு பண்ணி என்னுடைய இந்த சேனலில் நம்ம இனிமேல் வந்து ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் போடுறோம். அது வந்து கம்மியான பீப்புள்ஸ்க்கு போனால் கூட வந்து பரவாயில்ல. ஒரு 10 பேர் என்னை வந்து பார்க்குறாங்களா, அந்த 10 பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னை வந்து தூண்டுனது வந்து என்னோடய பேஷன் மட்டும்தான். ஒன்றால் இது பண்ணாமல் இருக்க முடியாதா தருன்னு, வீடியோ பண்ணாமல் உன்னால் இருக்க முடியாது, யூடியூப்பில் ஒரு விஷயத்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரிய வருது. அப்படிங்கும்போது என்னோடய பேஷனை எனக்கு விட வந்து மனசே வந்து கிடையாது. என்னுடைய கண்டென்ட் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு யூஸாக இருக்கணும் அப்படிங்கும்போது வந்து நான் அந்த விஷயத்தில் வந்து ரொம்பவே வந்து தெளிவாக வந்து இருந்தேன். நிறைய சப்போர்ட்டர்ஸுமே எனக்கு வந்து இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள். என்னுடைய இதில் முக்கியமான நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஜாயின் பட்டன் இருக்கும். அந்த ஜாயின் பட்டனில் சேர்ந்தவங்களுமே வந்து நிறைய பேர் வந்து இருந்தாங்க. ஆனால்
அவங்களுக்குமே வந்து என்னால் ஒரு குவாலிட்டியான கண்டென்ட் வந்து கொடுக்க முடியல. டெய்லி வந்து வீடியோ வந்து இப்போ என்னால் போஸ்ட் பண்ண முடியல. பீக்கில் இருந்த டைம்லேயே வந்து நான் வந்து என்னை வந்து ஒரு ஜீரோவை வந்து நான் வந்து நினச்சேன். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம கண்டென்ட்டை வந்து டெய்லி ஒரு 1,00,000 பேர் 2,00,000 பேர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நினச்சேன். பட் ரியலாக என்ன நான் இப்போ நினைக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய கண்டென்ட்டை ஒரு 10 மெம்பர்ஸ் பார்த்தா கூட வந்து போதும். அது வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து இனிமே வந்து வர்ற வருடங்களில், அதாவது இந்த 2025 இருந்து நம்ம வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்த வந்து பண்ண போகிறோம். நம்ம ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக வந்து மாற போகிறோம். ஏன் கூட வந்து நீங்கள் வந்து நிற்க போகிறீங்க, என்ன வந்து சப்போர்ட் வந்து பண்ண போகிறீங்க. நம்ம கூடவே வந்து இருக்கிற ஒருத்தங்க வந்து வளர்கிறத பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலாம். அப்படிங்கும்போது நான் வீடியோ போட்டு என்னை வந்து நீங்கள் வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணி என்னை வந்து இன்னுமே வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், அது என்னை வந்து இன்னுமே வந்து ரொம்பவே வந்து மோட்டிவேட் வந்து பண்ணும். இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி வந்து சொல்லலாம். இந்த ஜேர்னியில் நான் கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு பிடிச்சதை வந்து பண்ணுங்கள், நல்லதே வந்து பண்ணுங்கள், நல்ல விஷயங்களை வந்து நினைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு இடம் இருக்குது. நீங்கள் பண்ணுற ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக வந்து ஒரு பலன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லுவேன். அதனால் கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். நியூ இயர் வந்து ரெசல்யூஷன் வந்து எடுக்காதீங்க. ரெசல்யூஷன் எடுக்காமல் ஒரு விஷயத்தை யோசிச்சு அந்த வந்து நான் அந்த 25க்குள்ளே வந்து நான் பண்ணுவேன். எனக்கு வந்து கொஞ்சமாவது வந்து இந்த 25ல் நான் நினச்ச ஒரு விஷயத்த வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து நினச்சி வந்து அதை கண்டிப்பாக வந்து பண்ணி வந்து முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து சொல்லுவேன். இனிமேல் வர்ற வீடியோஸில் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து இன்னுமே பர்ஃபெக்டாக வந்து வீடியோஸ் வந்து பண்ண போகிறோம், கண்டென்ட் வந்து பண்ண போகிறோம். என்னோட வந்து நீங்கள் வந்து ஸ்டாண்ட் வந்து பண்ண போகிறீங்க. அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக வந்து இருக்கும். ஸோ நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஷேர் வந்து பண்ணுங்கள். நிறைய பேரும் வந்து நம்மளோட சேனல் வந்து பார்க்கட்டும், பார்த்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து போகட்டும். ஸோ ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் வந்து நான் வந்து விஷயம் வந்து பண்ணியிருக்கிறேன். நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும். அப்படி நடக்கும்போது வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி வந்து ஏற்படும் இந்த வருஷத்தில். அந்த மகிழ்ச்சி லாஸ்ட் வரைக்குமே வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக அது வந்து நடக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபேமிலி. இன்னும் ஒரு அருமையான வீடியோவில் வந்து நம்ம வந்து சந்திப்போம். பி ஸ்ட்ராங், பி பாசிட்டிவ். பாய்.